ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பேன், அது பார்த்துட்டே வா. ஃபர்ஸ்ட் ரிசல்ட், இன் ஜெனரல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். இதெல்லாம் நம்ம என்சிஆர்டிலே பார்த்ததுதான். ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. இன் ஜெனரல் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. சில பர்டிகுலர் கேசஸ்க்கு அது கம்யூட்டேட்டிவா இருக்கும். அந்த கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம் என்சிஆர்டில ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 5-6 கேசஸ் பார்த்துருக்கோம். அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ், இந்த மாதிரி கேசஸ்க்குலாம் அது இருக்கும். இன் ஜெனரல் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, பட் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். ஏபி இன்டூ சி ஈக்குவல் டு ஏ இன்டூ பிசி, இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டிரான்ஸ்போஸ்ல இருக்க ரிசல்ட்ஸும் நம்ம எல்லாமே என்சிஆர்டில பார்த்த ரிசல்ட்ஸ் தான். A plus B the whole per transpose, A plus or minus B, A plus or minus B the whole transpose equal to A transpose plus or minus B transpose. ஆட் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணலாம், இல்லை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் மல்டிபிளா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்த் KA the whole transpose equal to K into A transpose. The constant outside எடுத்துடலாம். ரிவர்சல் லா பார்த்தோம். ABC the whole transpose equal to ஒரு ப்ராடக்ட்ல ஒரு 3 மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ABC ரிவர்ஸ் பண்ணு, C டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். A power n the whole transpose equal to A transpose the whole power n. இன்டெகிரல் பாஸும் டிரான்ஸ்போஸும் இன்டர்சேஞ்சபிள். பவர் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணலாம், இல்லை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு பவர் எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம என்சிஆர்டில பார்த்ததுதான். பட் இங்க நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட்ஸ் ஒரு 1 to 20 ரிசல்ட்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் தான். ஜேஇ மெயின்ஸுக்கு கன்ஃபார்மா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 1 to 20 ரிசல்ட்ஸ் தெரிஞ்சா போதும், அதை அப்ளை பண்ண தெரியும். அதுல மேக்சிமம் நம்ம என்சிஆர்டிலேயே பார்த்துருக்கோம். அந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டேவா, இம்பார்ட்டன்ட். இப்பயே படிச்சுப்போம். அந்த ரிசல்ட்ஸ் கிளியரா இருந்தாதான் நம்ம ஃபர்தரா போகவே முடியும். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம என்சிஆர்டில பார்த்ததுதான். A into adjoint A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into identity matrix. இது நம்ம என்சிஆர்டில பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஒன், AB equal to BA equal to identity. AB equal to BA equal to Y னு வந்தா என்ன மீனிங்? A is the inverse of B or B is the inverse of A. They are inverse to each other. A inverse is B or B inverse is A. இதுதான் inverse property. Product of two matrix identity னா they are inverse to each other. அதே மாதிரி இன்வர்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் என்சிஆர்டில. இதுவும் என்சிஆர்டில பார்த்துருக்கோம், இதுவும் பார்த்துருக்கோம். A inverse equal to 1 by determinant A into adjoint A. இந்த ஃபார்ம்ல தான் இன்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0னா அது ஒரு டெஃபினேஷனா பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங்? Sir, the matrix has inverse. Non-singular matrix. Determinant A not equal to 0 னா non-singular matrix மீனிங். ஓகே, அது பின்னாடி டெஃபினேஷன் எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்க பாரு, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ், இதுவும் நம்ம என்சிஆர்டில பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் பார்த்துருக்கோம். ஃபோர்த் ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம் ஒரு 1 வேர்டா. டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ், determinant of A inverse equal to 1 by determinant A. இன்வர்ஸ் பண்ணிட்டு தான் டிட்டர்மினன்ட் பண்ணணும்னு இல்லை. இன்வர்ஸ் பண்ணாமே என்ன பண்ணிக்கலாம், டிட்டர்மினன்ட் ஏவோட ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் இது 20th or 21st ரிசல்ட்டா எழுதியிருக்கேன். 21st ஆக்சுவலா முன்னாடியே எழுதியிருக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் KA equal to K power n into determinant A. இதுவும் நம்ம என்சிஆர்டில பார்த்தோம். Determinant of KA equal to K power n into determinant A. Fifth, KA the whole inverse.
ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் பண்றோம், பட் அந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு காமன் மல்டிபிள் இருக்கு, KA the whole inverse. அந்த கேஸ்க்கு அந்த கான்ஸ்டன்டோட ரெசிப்ரோக்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1/k இன்டூ இந்த காமன் கான்ஸ்டன்ட் எடுத்து பேலன்ஸ் இருக்கிறதுக்கு இன்வர்ஸ் பண்ணா போதும். KA the whole inverse equal to 1/k into A inverse. பட் k நான் ஜீரோ ஸ்கேலரா இருக்கும், நான் ஜீரோ நம்பர். அதே மாதிரி 7th ரிசல்ட் பாரு, சாரி 5th வந்து இது இல்லை, இது 6th. 5th ரிசல்ட் A transpose the whole inverse equal to A inverse the whole transpose. சிம்பிள் தான் இது. Transpose inverse are interchangeable. அதே மாதிரி 7th வந்து cancellation law. 7th AB equal to BC, sorry, AB equal to AC னா B equal to C ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலா A inverse ஆல மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு சைடும். A inverse ல மல்டிப்ளை பண்ணினா A கேன்சல் ஆயிடும். A inverse A I ஆயிரும், ID B ஆயிரும். அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்ல, அப்ப நான் சிங்குலர் கேசஸ்க்கு தான் இதை அப்ளை பண்ண முடியும். வேர் டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நான் சிங்குலரா இருந்தாதான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி BA ஈக்குவல் டு CA இருந்தாலும் B ஈக்குவல் டு C எழுதிக்கலாம். இது ரைட் கேன்சலேஷன் லா, இது லெஃப்ட் கேன்சலேஷன் லா. கேன்சலேஷன் லா வச்சது. பட் A நான் சிங்குலரா இருந்தாதான் இந்த லாஸ் அப்ளை பண்ண முடியும். 7th ரிசல்ட் 8th நம்ம இங்க பார்த்த மாதிரியே தான், 5th மாதிரியே தான் 8th. ரிவர்சல் ஆஃப் ஆர் இன்வர்ஸ், AB the whole inverse, B inverse A inverse. நம்ம இதுவும் பார்த்துருக்கோம். இங்க நான் டிக் பண்றது எல்லாமே NCERT ரிசல்ட்ஸ் தான். லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ் 9th, A inverse the whole inverse equal to A. 2 times இன்வர்ஸ் பண்ணா அதே தான் வரும். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கு பாரு, 10 to 20. இதுதான் அடிஷனலா நம்ம இங்க பாக்குறது. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n adjoint of A the whole inverse. இது புக்ல ஒரு இந்த 10th ரிசல்ட் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ்ல 8th சம் நம்ம இந்த ரிசல்ட் தான் வெரிஃபை பண்ணோம். பட் என்னன்னு பாரு, adjoint of A the whole inverse equal to adjoint of A inverse. பட் இதுக்கு அடிஷனலா இன்னொரு ரிசல்ட் இருக்கு. போத் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் A இன்டூ A. இப்ப பாரு 8th சம் நம்ம எவ்வளவு பெருசா பண்ணோம். நீ லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு இன்வர்ஸ் பண்ணணும், பெரிய வேலை. ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் A பண்ணணும், அப்புறம் அதுக்கு இன்வர்ஸ் பண்ணணும்னா அட்ஜாயிண்ட்க்கு டிட்டர்மினன்ட் பண்ணணும், அட்ஜாயிண்ட்க்கு அட்ஜாயிண்ட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? பட் அதெல்லாம் இங்க தேவையில்லை. Adjoint of A the whole inverse equal to adjoint of A inverse equal to 1 determinant A into A. Determinant ஓட டிவைட் பண்ணா போதும் A. 1 determinant A into A பண்ணாலே அது adjoint of A the whole inverse க்கு ஈக்குவல். நான் இதோட ப்ரூஃப் உனக்கு வேணாம் தரேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ்ல இருந்து அதை பார்த்துட்டே வரும். லேட்டரா தரேன். இன்னும் 2-3 ரிசல்ட் பார்த்துட்டு நான் அதுக்கு உனக்கு ப்ரூஃப் 10ல இருந்து நான் ப்ரூஃப் தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து. Adjoint of A the whole inverse equal to adjoint of A inverse equal to 1 determinant A into A. அதே மாதிரி 11th one, இதே NCERT ரிசல்ட் தான். Determinant of adjoint A equal to determinant A for n-1 where n is order of A. அதே மாதிரி 12th பாரு, adjoint of adjoint A. Adjoint of adjoint A பண்ணணும்னா நீ adjoint பண்ணிட்டு திரும்ப adjoint பண்ணணும்னு தேவையில்லை. டைரக்டாவே determinant A for n-2 into A பண்ணா போதும். டிட்டர்மினன்ட் A பண்ணிட்டாலே போதும். n வந்து ஆர்டர் ஆஃப் A. தேர்ட் ஆர்டர்னா 3. டிட்டர்மினன்ட் A for n-2 into A. இது adjoint of adjoint A ஃபார்ம் தான். 13th one, adjoint of KA. ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளா இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் பண்ணணும்னா adjoint of KA னா ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள். ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் இஸ் a multiple of K. அந்த மாதிரி கேசஸ்க்கு K for n-1 into adjoint A. இந்த காமன் கான்ஸ்டன்ட் அவுட் சைடு எடுத்துடலாம், ஆனா பவர் n-1. n வந்து ஆர்டர் ஆஃப் A. K for n-1 into adjoint A. 14th, determinant of adjoint A. Determinant A for n-1 the whole square. And
12th 1 இருக்குல்ல, 12th 1க்கு நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் ஏ தெரிஞ்சாலே போதும். டிட்டர்மினன்ட் ஏ பார் n minus 1 the whole square. 10th ரிசல்ட் மாதிரியே தான் 15th. 10th மாதிரியே 15. Adjoint of A the whole transpose equal to adjoint of A transpose. இந்த 10 to 15 important. 10 to 15. இதுல இருந்து டிஃப்ரெண்டா 2-3 ரிசல்ட்ஸை கிளப் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபார்ம்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம் பார்க்கப்போ உனக்கு அந்த கான்செப்ட் நல்லா தெரவாகும். இம்பார்ட்டன்ட் பார்ட் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஜேஏல மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் படிக்கிறேன்னா இந்த ரிசல்ட்ஸ் தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, கவனி. இப்போ 10th ப்ரூஃப் நான் தரேன், எப்படின்னு பாரு. Adjoint of A the whole inverse எப்படி 1 by determinant A into A க்கு equal. Adjoint of A the whole inverse equal to 1 by determinant A into A. சிம்பிள் ப்ரூஃப் தான். இப்போ இங்க இருக்கிற ரிசல்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம இப்படி ஒரு ரிசல்ட் பார்த்தோம். A into adjoint A equal to determinant A into I. A into adjoint A equal to, இல்ல இந்த ரிசல்ட் வேணும், இதுலயும் கொண்டு வரலாம். A inverse result இருக்கு. A inverse equal to 1 by determinant A into adjoint A. Inverse இந்த ஃபார்ம்ல தானே நம்ம பார்த்தோம். இப்போ இதை இங்க மல்டிப்ளை பண்ணிடு. Adjoint of A equal to determinant A into A inverse. Adjoint of A equal to determinant A into A inverse. இப்ப ரெண்டு சைடும் இன்வர்ஸ் தட, ஏன்னா adjoint of A the whole inverse தானே நம்மளுக்கு வேணும். Adjoint of A the whole inverse equal to determinant A A inverse the whole inverse. Determinant A the A inverse whole inverse. ஓகே, இப்போ RHS இருக்குல்ல, அதுக்கு 6th ரிசல்ட் அப்ளை பண்ணணும். KA the whole inverse என்ன ஃபார்முலா எழுதிருப்போம்? KA the whole inverse 1 by K A inverse. இங்க டிட்டர்மினன்ட் ஏன்றது ஒரு நம்பர், K மாதிரி தான் அது. Kன்றது ஸ்கேலர், இங்க டிட்டர்மினன்ட் ஏவும் ஒரு நம்பர் தானே. KA the whole inverse, இதை ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். KA the whole inverse நம்ம எப்படி எழுதலாம்? 1 by K into inverse of the matrix A inverse the whole inverse. இப்படி எழுதிக்கலாமா? A inverse the whole inverse என்னப்பா? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 2 times 9th ரிசல்ட் பாரு, 2 times இன்வர்ஸ் பண்ணோம்னா A தானே வரும். 1 by determinant A into A. So adjoint of A the whole inverse equal to 1 by determinant A into A. ஓகேவா? இதே மாதிரி செகண்ட் பார்ட் நல்ல கவனி. இந்த ரிசல்ட்டே எடுத்துக்கிறேன். Adjoint of A is equal to determinant A into A inverse. இந்த ரிசல்ட்ல ஏவெல்லாம் A inverse மாத்திடு. A is A inverse. Adjoint of A inverse equal to determinant of A inverse the whole inverse. Determinant of A inverse என்ன இருக்கும்? Determinant of A inverse, 4th result 1 by determinant A. Determinant of A inverse வந்து 1 by determinant A. A inverse the whole inverse A. அதே ரிசல்ட் தான் பாத்தியா? 1 by determinant A into A. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். இதுதான் டைம். ப்ரூஃப் தேவையில்லை, உனக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுக்கலாம். 12, 13, 14, 15 இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா டீச் பண்றேன், இல்ல ரிசல்ட்ஸா படிச்சுக்கிறியா? ஏன்னா 12th and 14th ப்ரூஃப் பார்க்கலாம். நம்ம 11 ரிசல்ட் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. 11th ப்ரூஃப் பார்த்துருப்போம்.
வெல்ஸோட ப்ரூஃப் என்ன நான் தரேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. கவனிப்பா. சப்போஸ் B இன்டூ அட்ஜாயிண்ட் B என்ன வரும்? சொல்லு பார்க்கலாம். B இன்டூ அட்ஜாயிண்ட் B என்ன வரும்? A இன்டூ அட்ஜாயிண்ட் A என்ன வரும்? Adjoint A into A. Determinant A into A. அப்போ B into adjoint B. Determinant B into I. தனப்பா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாவே பார்த்தோம். A into adjoint A, determinant A into I. அப்போ B into adjoint B, determinant B into I. இந்த ரிசல்ட்ல போய் B எல்லாம் adjoint A மாத்திக்கிறோம். B is adjoint A. Adjoint A, adjoint of adjoint A equal to determinant of adjoint A into Y. ஓகேவா? இதே ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட்ல நான் B எல்லாம் adjoint A மாத்திருக்கேன். இப்ப ரெண்டு சைடும் ஒரு A வால ப்ரீ மல்டிப்ளை பண்ணு. A into adjoint A, adjoint of adjoint A, A into determinant of adjoint A into I. இப்ப A into adjoint A என்னன்னு மாத்திக்கலாம். A into adjoint A, determinant A into I into adjoint of adjoint A equal to A into determinant of adjoint A. 11th result பாரு. Determinant of adjoint A, determinant A for n minus 1 into I. இப்போ I into adjoint, I யோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும் by identity property. அப்போ determinant A into adjoint of adjoint A, determinant A for n minus 1. இது நம்பர், இந்த நம்பரை தனியா எடுத்து A into I பண்ணோம்னா A தானே வரும். இப்ப இந்த A வை இங்க டிவைட் பண்ணு. இந்த டிட்டர்மினன்ட் A வை டிவைட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இந்த டிட்டர்மினன்ட் A for n minus 1 இருக்கு. by A power minus 1. ஆல்ரெடி minus 1, minus 1, minus 1, minus 2. Adjoint of adjoint A. So adjoint of adjoint A, determinant A for n minus 2 into A. ஓகேவா? இப்போ இதுல இருந்தே நம்ம 14th ப்ரூஃப் கொடுக்கலாம். 12th ப்ரூஃப், 12th ரிசல்ட்டை யூஸ் பண்ணி 14th ப்ரூஃப். நல்ல கவனி. adjoint of adjoint A க்கு நம்ம இப்ப ரிசல்ட் என்ன பார்த்திருக்கோம்? adjoint of adjoint A, determinant A for n minus 2 into A. அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாதான் 14. ஸோ ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடு. determinant of adjoint A equal to determinant A for n minus 2 into A. ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடுத்துருக்கோம். determinant A for n minus 2ன்றது ஒரு ஸ்கேலார், ஒரு நம்பர் தான் அது. determinant KA க்கு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? determinant of KA, K power n into determinant A. இப்போ இங்க K வந்து determinant A for n minus 2. So determinant of adjoint A, இதுதான் K. determinant of KA னா K power n, determinant A for n minus 2 power n
பவர்ஸா மல்டிப்ளை பண்ணணும். பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் a. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ண டிட்டர்மினன்ட் a n ஸ்கொயர் மைனஸ் 2n n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ராடக்ட்ல இருக்க பவர் 1 பேஸ் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆட் பண்ணும். அப்போ இந்த 1 பிளஸ் ஆயிடும். n ஸ்கொயர் மைனஸ் 2n பிளஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். ஸோ டிட்டர்மினன்ட் a பார் n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் 14. ஓகேவா? ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லப்பா. ரிசல்ட் நீ தெரிஞ்சதுன்னா ஓகே. ப்ரூஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் எதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன்னா, சம்டைம்ஸ் நீயே ஒரு ரிசல்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி கேட்பான். இப்போ இங்க கொடுத்துருக்க ரிசல்ட் இல்லாம அவன் அடிஷ்னலா ஒரு ரிசல்ட் கேட்பான். அப்ப நீ இதெல்லாம் இப்படி எப்படி ஒர்க் பண்றோம்னு தெரியும். இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னு பாரு. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும்னா ஒரு மேட்ரிக்ஸ் எல்லாம் அட்ஜாயிண்ட் ஏன்னு மாத்தினா தான் இந்த வே தெரிஞ்சிருக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப பாரு, நான் அந்த ரிசல்ட்ல 16, 17, 18 கொடுத்துருக்கேன்ல, அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் கேஸ். அது ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இல்ல, அது ஒரு பர்டிகுலர் கேஸ்க்குள்ள ரிசல்ட். அந்த மாதிரி கேட்பான். இப்ப பாரு, நம்பர் 16 அப்படின்னு பார்க்கலாம். (16:1) A inverse equal to plus or minus 1 by root of determinant of adjoint A into adjoint A. இது என்னன்னா, இது ஒன்றும் கிடையாதுப்பா. தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம பாக்குறது. தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிசல்ட். இப்ப பாரு, நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A, டிட்டர்மினன்ட் A பார் n-1 n3 3 minus 1 2. A inverse actual formula என்ன? A inverse equal to 1 by determinant A into adjoint A தான். இதான் A inverse formula. பட் தேர்ட் ஆர்டருக்கு டிட்டர்மினன்ட் A என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்தா ரூட்னா இருந்தா அதுதான் இங்க எழுதியிருக்கோம். பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ டபுள் ஆன்சர் இருக்கு. அட்ஜாயிண்ட் மட்டுமே கொடுத்தாலும் இன்வர்ஸ் பண்ணலாம். தேர்ட் ஆர்டருக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் A கொடுத்துட்டு இன்வர்ஸ் கேட்டான்னு வச்சுக்கோங்க. A inverse வந்து plus or minus 1 by root of determinant of adjoint A into adjoint A. Matrix A இல்லாமயே A inverse பண்ணலாம் பாரு. adjoint மட்டும் கொடுத்தா இன்வர்ஸ்க்கு இதான் ஃபார்முலா. A inverse equal to double answer இருக்கு. plus or minus ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. plus or minus 1 by root of determinant of adjoint A into adjoint A. இதையே பேஸ் பண்ணி இன்னொரு ரிசல்ட் ஏவே கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட்ல இருந்து A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாரு. adjoint and determinantல இருந்து இது ஒரு வாட்டி கேட்டான் மெயின்ஸ்ல. A equal to 1 by determinant A into adjoint of adjoint A. Proof very simple. Adjoint of adjoint A என்ன ஃபார்முலா பாருங்க. ஆக்சுவலா இதுதான் ரிசல்ட். adjoint of adjoint A க்கு determinant A பார் n minus 2 into A. லாஸ்டா இருக்கு பாரு. adjoint of adjoint A. இது தேர்ட் ஆர்டர் இல்ல, இது தேர்ட் ஆர்டருக்கு தான் இந்த கேஸ், எல்லாத்துக்குமே இல்ல. தேர்ட் ஆர்டர்னா n3 3 minus 2 என்ன 1. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். A மட்டும் தானே பேலன்ஸ். அப்ப தேர்ட் ஆர்டருக்கு டிட்டர்மினன்ட் A adjoint A தெரிஞ்சாலே அதுக்கு adjoint of adjoint A பண்ணிட்டு டிட்டர்மினன்ட்டை டிவைட் பண்ணா A வந்துடும். இதே மாதிரி தான் 18 மேட்ரிக்ஸ் ஏவும் சொல்லிடலாம். அட்ஜாயிண்ட் டிட்டர்மினன்ட் இல்லாம அட்ஜாயிண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. டிட்டர்மினன்ட் ஏக்கு என்ன பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் ஏக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இப்ப பாரு, வெறும் அட்ஜாயிண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஏ கண்டுபிடிச்சிடலாம். வெறும் அட்ஜாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா A இன்வர்ஸ் சொல்லிடலாம். அப்போ 16, 18 இதெல்லாம் இப்படி கிரியேட் பண்ணுமா, ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்போ உனக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அப்படியே யூஸ் பண்ண தெரியும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 19, அந்த ரிசல்ட் நம்பர் 19
ரிவர்சல் ஆஃப் ஃபார் அட்ஜாயிண்ட் நம்ம டிரான்ஸ்போஸ் அண்ட் இன்வர்ஸ் பார்த்த மாதிரியே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னு வச்சுக்கோங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ் பார்த்த மாதிரியே அட்ஜாயிண்ட்டுக்கு ரிவர்சல் அப்ளை பண்ணலாம். 20 உனக்கு தெரியும் ஐடென்டிட்டி. இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாத. லாஸ்ட் டைம்ல படிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போவே இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரவு பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் இப்ப அடுத்த டைப் ஆஃப் மேட்ரிசஸ்ல என்சிஆர்டில ஒரு 7 டைப் பார்த்துருந்தோம். அது இல்லாம கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கு. நான் அங்க ஒரு 20 டைப் எழுதியிருக்கேன். அதுல ஒரு 7 டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 7-8 டைப். ரிமைனிங் உள்ள டைப்பை இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு 2 கான்செப்ட் தான் முடிச்சிடலாம். கவனி, இது எல்லாமே இந்த மெட்டீரியல்ல இருக்கு. நான் ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருக்கேன். எகைன் நீ கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கிளாஸ் முடிச்ச உடனே நீ அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ இதெல்லாம் தரவு பண்ணிக்கோ. நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒர்க் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆயிடும். ஓகே, டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸ்ல ரோ மேட்ரிக்ஸ் உனக்கு தெரியும். ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன மீனிங்? மேட்ரிக்ஸ் ஹேவிங் சிங்கிள் ரோ, அது ஃபர்ஸ்ட் எழுதிருப்பேன். ரோ மேட்ரிக்ஸ் உனக்கு தெரியும். காலம் மேட்ரிக்ஸ் உனக்கு தெரியும். ஒரே ஒரு காலம் இருந்தா காலம் மேட்ரிக்ஸ். சிங்கிள்டன் மேட்ரிக்ஸ்னா ஆர்டர் 1 by 1, ஒரே ஒரு எலமெண்ட், அது சிங்கிள்டன் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ் உனக்கு தெரியும். அதுல ஒரு ரிசல்ட் எழுதியிருப்பேன். டயகனல் மேட்ரிக்ஸ்னா லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் நான் ஜீரோ. இப்போ 1 2 3 0 0 0 0 0 0, இது டயகனல் மேட்ரிக்ஸ் தான். நான் டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கும். நான் டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கணும். டயகனல் என்ட்ரிஸ் நான் ஜீரோ, இது டயகனல் மேட்ரிக்ஸ். அதுல ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் பாரு, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ். இப்ப இதுல எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 6 இருக்கு. இதோட ஆர்டர் வந்து என்ன? 3. ஃபார்முலா n ஸ்கொயர் மைனஸ் 10. 3 ஸ்கொயர் மைனஸ் 3 6. நம்பர் ஆஃப் ஜீரோ எலிமெண்ட் என்ன டயகனல் மேட்ரிக்ஸ். தேர்ட் ஆர்டர்னா 6 zeros இருக்கும். ஃபோர்த் ஆர்டர்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ்க்கு இது ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோ. தேர்ட் ஆர்டர்னா சொல்லிடுவோம், செகண்ட் ஆர்டர் சொல்லிடுவோம். ஃபோர்த் ஆர்டர்னா எழுதி எழுதி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் உனக்கு என்னன்னு தெரியும். யூனிட் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தெரியும். அப்போ நெக்ஸ்ட் அப்பர் ட்ரையாங்குலர் தெரியும், லோயர் ட்ரையாங்குலர் தெரியும். டயகனல் மேட்ரிக்ஸ் போத் லோயர் ட்ரையாங்குலர் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர். இப்படி இருந்தா அது லோயர் ட்ரையாங்குலர். இது லோயர் ட்ரையாங்குலர். இது அப்பர் ட்ரையாங்குலர். டயகனல் வந்து போத் லோயர் ட்ரையாங்குலர் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர். ஓகே. 9th சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னப்பா? டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா வந்தா சிங்குலர். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்குற ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா ஸ்கொயருக்கு தான் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் 0னா சிங்குலர். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர். நான் சிங்குலருக்கு தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சிமெட்ரிக் தெரியும் உனக்கு. Q சிமெட்ரிக் தெரியும். சிமெட்ரிக்னா என்ன? A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். ஒரு மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸும் ஈக்குவலா இருந்தா சிமெட்ரிக். இதே டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஏவா இருந்தா Q சிமெட்ரிக். இதெல்லாம் நம்ம போர்ட்லயே பார்த்துருக்கோம். பட் இந்த 13 ரிமைனிங் உள்ளது நல்லா கவனி. டெஃபினேஷன் தெரியணும். டைரக்டா டெஃபினேஷன் யூஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. உனக்கு அந்த டைப்போட டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீ இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 13th ஒன் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருப்பாரு. ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா A ஸ்கொயர் ஈக்குவல் டு A. ஒரு மேட்ரிக்ஸோட ஸ்கொயர் அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இட்செல்ஃப், தென் த மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் ஐடம்பொட்டன்ட். A ஸ்கொயர் ஈக்குவல் டு A னா என்ன மீனிங் பா? இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஒரு மேட்ரிக்ஸோட ஸ்கொயர் அதுவே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங்?
சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னா என்ன மீனிங்? ஏ ஸ்கொயர்னா என்ன மீனிங்? இல்ல, இதுக்கு ஒரு மீனிங் ஒன்று. A square equal to A idempotent. ஆக்சுவலா நான் என்ன திங்க் பண்ணேன்னா A into A equal to A, ரெண்டு சைடும் A இன்வர்ஸ்ல மல்டிப்ளை பண்ணேன். A இன்வர்ஸ்ல மல்டிப்ளை பண்ணா இது A ஆயிரும். A இன்வர்ஸ் A equal to Y. ஐடென்டிட்டியா தான் இருக்கணும் இல்ல, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆல்சோ ஐடெம்போட்டன்ட். அது ஒரு பர்டிகுலர் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. பட் நாட் ஃபார் ஆல். சம் ஆஃப் தேர் எக்ஸிஸ்ட் சம் அதர் மேட்ரிக்ஸ் அதர் தென் ஐடென்டிட்டி which are idempotent. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாமே ஐடெம்போட்டன்ட் தான். அது இல்லாம சில மேட்ரிக்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ ஐடெம்போட்டன்ட் டெஃபினேஷன் A ஸ்கொயர் ஈக்குவல் டு A. 14th நில்போட்டன்ட்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருப்பாரு. நில்போட்டன்ட்னா some A power k equal to 0 for some least positive integer value of k. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, அதை ஸ்கொயர் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் வரும். இதே அதோட கியூப் வந்து மேபி 0 ஆகலாம், நல் மேட்ரிக்ஸ் ஆகிக்கலாம். இப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஏ பாப் 4 என்னதான் வரும்? 0 தான் வரும். ஏ பாப் 5 என்னதான் வரும்? 0. அதுக்கப்புறம் வர எல்லா ஹையர் ஆர்டர்ஸும் 0 தான் வரும். அப்போ இது ஏ கியூப்க்கு தானே ஃபர்ஸ்ட் 0. அப்போ இதுதான் நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஃபார் எந்த லீஸ்ட் வேல்யூக்கு அது 0 ஆகுதோ அதுதான் அதோட ஆர்டர்னு. ஸோ நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா A பவர் k ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ். A பவர் k ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் ஃபார் சம் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூ, இன்டெக்ரல் வேல்யூ. ஏன்னா அதுக்கப்புறம் 4க்கும் 0 வரும், 5க்கும் 0 வரும். ஆனா லீஸ்ட் வேல்யூ 3க்கு வருதா? இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இது நில்போட்டன்டான்னு பாரு. A ஈக்குவல் டு 0 0 0 2. A ஸ்கொயர் என்ன வரும்? A into A. Zero matrix. A square 0. So nilpotent matrix of order 2 இது. Nilpotent matrix of order 2. அதோட இன்டெக்ரல் பவர்ஸ் பார்த்துக்கிட்டே வரணும். எப்போ 0 ஆகுதோ அப்போ. எல்லா மேட்ரிக்ஸுக்கும் ஆகாது. அப்போ எல்லாமே நில்போட்டன்ட்லாம் சொல்ல முடியாது. சில பர்டிகுலர் மேட்ரிக்ஸுக்கு வந்து சம் இன்டெக்ரல் பவர்ஸ் வந்து என்ன ஆயிரும்? நல் மேட்ரிக்ஸ் ஆயிரும். அந்த லீஸ்ட் வேல்யூ தான் அதோட ஆர்டர். nilpotent matrix of order k. இப்போ எக்ஸாம்ல மேபி இப்படி கொடுக்கலாம். The given matrix A is the nilpotent matrix of order 3 கொடுத்தான்னா A cube வந்து null matrix. order 3 கொடுத்தான்னா A cube equal to null matrix. ஓகே, அடுத்து ஆர்த்தோகனல், இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் A into A transpose equal to A transpose into A equal to identity. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணாலே ஐடென்டிட்டி. A A transpose equal to I. அப்போ இதுக்கு இன்னொரு மீனிங் சொல்லலாம். ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி I வருதுன்னா என்ன? Transpose is its inverse. டிரான்ஸ்போஸும் இன்வர்ஸும் ஈக்குவல்னு இருக்கும். டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ அதையும் நீ ஒரு டெஃபினேஷனா எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனி, டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னா ஆர்த்தோகனல். ஓகே, அப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கேட்டா நீ என்ன பண்ணா போதும்? டிரான்ஸ்போஸ் பண்ணா போதும். நீ இன்வர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம். டிட்டர்மினன்ட் A அட்ஜாயிண்ட் A எல்லாம் பண்ணணும் தேவையில்லை. ஆர்த்தோகனல்னா டிரான்ஸ்போஸும் இன்வர்ஸும் ஈக்குவல். அப்ப நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் நான் சிங்குலர். ஏன்னா
ஒரு மேட்ரிக்ஸ் எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் டிரான்ஸ்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். டிரான்ஸ்போஸ்னா ரோஸ காலமா மாத்துறது. எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் டிரான்ஸ்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப ஆர்த்தோகனல் ஆல்வேஸ் நான் சிங்குலர். ஆர்த்தோகனல் இதெல்லாம் அடிஷனல் நாங்க எழுதல, நீ ஞாபகம் வச்சுக்கோ, இல்ல சைட்ல கூட எழுதிக்கோ. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னாலே அது நான் சிங்குலர் தான். நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா அதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ல டிரான்ஸ்போஸ் எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்ட் ஆகும். அது இன்வர்ஸ்க்கு ஈக்குவல். அப்ப இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னா அது கண்டிப்பா நான் சிங்குலரா தான் இருக்கும். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். இது 15. 16 வந்து இன்வொலட்டரி மேட்ரிக்ஸ். இன்வொலட்டரிக்கு என்ன டெஃபினிஷன் பாரு, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். இதே மாதிரி அப்ப இதுக்கு என்ன மீனிங்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஐடென்டிட்டி வருது. ஏ ஸ்கொயர்னா ஏ இன்டூ ஏ தானே. ஏ ஸ்கொயர்னா ஏ இன்டூ ஏ ஈக்குவல் டு ஒய் பா. அப்ப இன்வர்ஸ் இட்செல்ஃப் ஏ இன்வர்ஸ் தானே ஐ வரும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ, இதுதான் இன்வொலட்டரி மேட்ரிக்ஸ். இதுவும் ஒரு டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இன்வொலட்டரி மேட்ரிக்ஸும் என்னது? நான் சிங்குலர் தான். ஏன்னா அந்த மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ்க்கு ஈக்குவல். அப்ப இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்வொலட்டரி மேட்ரிக்ஸ் ஆல்சோ நான் சிங்குலர். அடுத்து the conjugate of a matrix ஒரு டெஃபினிஷன். அது கான்ஜுகேட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன்றும் இல்லை. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல கான்ஜுகேட் படிச்சிருக்கியா? கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன டெஃபினிஷன் பாருங்க. சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். whose entries are real or complex. மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ் ரியலாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். 3 plus 2y minus 7 I 9 minus 4i 2 minus I 3 5 0. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட கான்ஜுகேட்னா ஒவ்வொரு எலிமெண்டோட கான்ஜுகேட்டும் இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அதை ஏ பார்னு டினோட் பண்ணணும். கான்ஜுகேட் மேட்ரிக்ஸை ஏ பார்னு டினோட் பண்ணணும். பார்னு கொடுத்தோம்னா கான்ஜுகேட்டிங்க ஏ பார் ஈக்குவல் டு ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் த நம்பர் இட்செல்ஃப். ஏன்னா பிளஸ் ஐ வந்தா மைனஸ் ஐன்னு மாத்தும். ஏ பிளஸ் ஐபியோட கான்ஜுகேட் என்ன? ஏ மைனஸ் ஐபி, ரீப்ளேசிங் பிளஸ் ஐ பை மைனஸ் ஐ ஆர் மைனஸ் ஐ பை பிளஸ் ஐ. அப்ப ரியல் நம்பர்னா இமேஜினரி பார்ட் 0 தானே. இப்போ 3யோட கான்ஜுகேட் 3 தான். 3 plus 2y ஓட கான்ஜுகேட் 3 minus 2y. minus 7னா minus 7. ஐயோட கான்ஜுகேட் minus i. 9 plus 4i. 2 plus i. 3 5 0. இதுதான் A conjugate, A bar. Conjugate of the matrix. இது ஒரு டெஃபினிஷன். இது கான்ஜுகேட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா அங்க இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடும்? கான்ஜுகேட் பண்ணிடும். A equal to A barனா என்ன இருக்கும் சொல்லு பார்க்கலாம். Sir, all the numbers are integers. Integers தான் இல்ல, ரியல் நம்பர். ஸோ என்ட்ரிஸ் ஆர் ரியல். இது எல்லாமே ரியல் என்ட்ரிஸா இருக்குன்னு வச்சுக்கோ. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஏ பார் பண்ணாலும் அதே தான் வரும். ஏன்னா ரியல் நம்பருக்கு the conjugate is itself. ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி ரிமைனிங் 4 டெஃபினேஷன்ஸ் இருக்கும் பாரு. ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ், கியூ ஹெர்மிட்டன், யூனிட்டரி, நார்மல் அப்படின்னு ஒரு 4 டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் வந்தா யூஸ் ஆகுற மேட்ரிக்ஸ். இப்போ பாரு, ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ் என்ன டெஃபினேஷன் சொல்றாங்கன்னா ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ. ஏ ஸ்டார்னா நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்? ஏ ஸ்டார் இஸ் ஏ பார் கான்ஜுகேட் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் உனக்கு தெரியும், ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கான்ஜுகேட் பண்ணா அது ஏ பார், அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கோ, அதுதான் ஏ ஸ்டார். கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸ் ஏகே ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோ. கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸ் ஏகே ஈக்குவலா இருந்தா அது ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ். டெஃபினேஷன் தான் முக்கியம். டெஃபினேஷன் தெரிஞ்சா ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்கான். இது ஒரு ரொம்ப ஹெவியாலாம் போல. ஸோ ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் என்ன?
A bar the whole transpose equal to A. இப்போ அதே நெகட்டிவா வந்துச்சுன்னா skew Hermitian, symmetric and skew symmetric மாதிரி. A star equal to minus A னா skew Hermitian matrix. Unitary matrix என்னன்னா நல்லா கவனி. A star A equal to I. A star A equal to Y. இப்படி இருந்தா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன மீனிங்? ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஐ வருதுன்னா they are inverse to each other. அப்ப A inverse equal to A star. A inverse equal to A star. இப்படி இருந்தா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நார்மல்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். நார்மல் மேட்ரிக்ஸ் எல்லாம் A star A equal to A star. A star A equal to A starனா அது நார்மல் மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இஸ் நார்மல். அதே மாதிரி ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ், கியூ ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இது மூணுமே நார்மல் மேட்ரிக்ஸ் தான். அந்த மேட்ரிக்ஸையும் அதோட ஸ்டார்னா கான்ஜுகேட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்றதையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஏபி பண்ணாலும் பிஏ பண்ணாலும் ஈக்குவலா இருக்கும். நார்மலுக்கு A star A equal to A star அப்படின்னா நார்மல். அப்போ இந்த 80, 90, 20 எல்லாமே நார்மல் தான். அடுத்து பீரியட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். பீரியட்னா ரிப்பீட் ஆகுறது. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல அப்படியே வந்த மேட்ரிக்ஸே ரிப்பீட் ஆச்சுன்னா பீரியாடிக் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட A power k plus 1 equal to A. That definition. A power k plus 1 equal to A வந்துச்சுன்னா A is a periodic matrix with period k, where k is least positive integer. இப்போ A cube equal to ஒரு மேட்ரிக்ஸோட கியூப் பண்ற A cube ஏவே வந்துச்சுன்னா என்ன மீனிங்? A cube equal to A னா என்ன மீனிங்? A identical matter. இங்க பார்த்து சொல்லுப்பா. ஐடென்டிட்டி இல்ல. A power k plus 1 A cube equal to A னா A is periodic matrix with period 2. 3 2 plus 1 ன்னு எழுதலாம்ல. A cube வந்து A வருதுன்னா A is a periodic matrix. திரும்ப A base திரும்ப ரிப்பீட் ஆகுதுல்ல, அந்த கேஸ் இது. A cube A வருதுன்னா periodic matrix with period 2. ஏன்னா periodic matrix என்ன டெஃபினிஷன் பார்த்துப்போம். A power k plus 1 equal to A. A power k plus 1 equal to A. ஓகே. இப்போ இந்த வெரைட்டிஸ், இதோட டெஃபினிஷன் இதெல்லாம் நீ படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாரு. ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கா? ட்ரேஸ்னா என்னன்னு தெரியணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்சிஆர்டி டீச் பண்றப்பே. ட்ரேஸ்னா என்னப்பா? Sum of the diagonal elements. Sum of the diagonal elements. Diagonal elements ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட diagonal elements ஓட சம்க்கு பேரு தான் ட்ரேஸ். ட்ரேஸ் ஆஃப் ஏனா சம் ஆஃப் த diagonal elements. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். அது ஒரு செப்பரேட் கான்செப்ட். அது நான் அடுத்த இதை முடிச்சுட்டு இதை லாஸ்டா நடத்துறேன். ரேங்க் ஆஃப் இல்லாட்டி கேரக்டரிஸ்டிக் முடிச்சுட்டு ரேங்க் போகலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்கப்பா. இப்போ பார்க்க போறதும் இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதுக்கு என்ன மீனிங்னா, டெஃபினேஷன் என்ன தெரியுமா சொல்றோம்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணோம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I equal to 0. Determinant of A minus lambda I equal to 0. For example, the matrix A equal to 1 3 3 1 2 1 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும்னா determinant of A minus lambda I. A minus lambda I என்ன வரும்? A வந்து given matrix 3 1 2 1.
minus lambda I, identity of second order. Second order identity lambda என்ற ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? lambda 0, 0 lambda. 3 minus lambda, 1 minus 0, 2 minus 0, 1 minus lambda. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் 0 ஓட ஈக்குவேட் பண்ண டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I equal to 0. இதோட டிட்டர்மினன்ட் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 minus lambda into 1 minus lambda minus 2 equal to 0. மல்டிப்ளை பண்ண lambda square minus 4 lambda 3 minus 2 plus 1 equal to 0. இங்க எழுதியிருக்கோம்ல, இதுக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒரு மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை அந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப லாம்டாலாம் ஏன்னு மாத்தணும்னு வச்சுக்கோ. a ஸ்கொயர் மைனஸ் 4a பிளஸ் 1 இன்டூ ஐ 1 into I equal to 0. இந்த ஈக்குவேஷனை அந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். செக் பண்ணி பாரு தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் 4a பிளஸ் 1i. பட் நம்ம செகண்ட் ஆர்டருக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I equal to 0 for any order of matrix. பர்டிகுலரா செகண்ட் ஆர்டருக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்குவோம். அங்க நான் எழுதியிருப்பேன் பாருங்க லாஸ்டா. ஃபார் செகண்ட் ஆர்டர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a ஸ்கொயர் மைனஸ் இந்த 4ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா a ஓட ட்ரேஸ் தான். ட்ரேஸ் ஆஃப் a. ட்ரேஸ் ஆஃப் a னா சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட். 3 plus 1 4 4a 4a பிளஸ் இந்த 1ன்றது என்னன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. a ஓட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பாரு. 3 minus 2 1. அப்போ டிட்டர்மினன்ட் தானே வருது. இங்க ட்ரேஸ் ஆஃப் a into a பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a into I equal to 0. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம என்சிஆர்டிலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிருக்கோம். ஃபைண்ட் k or prove that the matrix satisfies the equation அப்படிலாம் கேட்டிருப்போம் பாரு. நம்ம பண்ணிருப்போம். அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றதுக்கு செகண்ட் ஆர்டருக்கு இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். இது எப்படி வந்துச்சுன்னா அதுதான் டெஃபினிஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I equal to 0. இதே தேர்ட் ஆர்டர்னு வச்சுக்கோ. தேர்ட் ஆர்டருக்கும் ஒரு ரூல் தரோம். இங்க பாரு. a equal to 1 2 0 5 1 3 4 minus 1 2 ஒரு மேட்ரிக்ஸ் தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இதே மாதிரி ஒர்க் பண்ணேன்னா இதுக்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I. நான் செகண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி நீ தேர்ட் ஆர்டருக்கும் பண்ண ஒரு ஈக்குவேஷன் வரும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். பட் பர்டிகுலரா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன் பாரு. தேர்ட் ஆர்டரோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் a a cube minus trace of a into a square plus s1 into a ன்னு ஒன்று போட்டிருப்போம். s1 into a minus determinant a into I equal to 0. இப்போ trace of a உனக்கு என்னன்னு தெரியும். a cube minus இங்க trace என்ன 1 1 2 4 4a square. s1ன்றது diagonal elements இருக்குல்ல, அதோட மைனஸோட சம் of the minus of diagonal element. sum of the minus of diagonal element. இப்போ 1ஓட மைனர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 1ஓட மைனர் என்ன? இது இருக்க ரோ காலம் விட்டுரு. 2 plus 3 5. இந்த 1ஓட மைனர் என்ன? இது இருக்க ரோ காலம் விட்டுரு. 2 minus 0 2. லாஸ்டா இருக்க இந்த 2ஓட மைனர் என்னன்னு பாரு. 1 minus 10 minus 8. So minus 1. 5 plus 2 minus 8 minus 1. s1 minus 1 minus 8. Sir, minus 9 sir. 1 minus 10 minus 9. Sorry. So minus 2. அப்போ minus 2a. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு சொல்ல பார்க்கலாம். 1 into 5 5. 2 into 10 minus 12 minus 2. Minus 2 into minus 2 plus 4.
9 வரும்னு நினைக்கிறேன் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ -9i ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ். இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த டெஃபினேஷன் தேர்ட் இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம், இல்ல அந்த டெஃபினேஷன் ஜெனரல் டெஃபினேஷன் எடுத்துட்டு பண்ணலாம். இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஏன்னா ஏ கொடுத்துருவோம், ஃபைண்ட் கே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேன்னு கொடுப்போம். ஃபைண்ட் கே ஸோ தட் த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன்னா போர்டில் டைரக்டா பண்ணியிருப்போம். ரொம்ப லென்த்தியா வரும். ஏ கியூப் கண்டுபிடிச்சிட்டு ஏ ஸ்கொயர் பண்ணிட்டு ஏ கண்டுபிடிச்சு இதெல்லாம் எவால்வேட் பண்ணி நல் மேட்ரிக்ஸோட ஈக்குவேட் பண்ணி பண்ணணும். ஆனா அங்கே அப்படி பண்ண வேணும். இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு தெரியும். ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் பாரு, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன? சம் ஆஃப் த மைனஸ் ஆஃப் டயகனல். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ்ல நம்ம டைரக்டா எழுதணும், சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணலாம். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம்ல, இதோட ரூட்ஸ்க்கு பேரு ஐஜன் வேல்யூஸ். இதோட ரூட்டுக்கு பேர் ஃபைண்ட் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கொடுப்பான். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட ஐஜன் வேல்யூஸ் கேட்டான்னா அந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணணும். இதோட ரூட்ஸ் தான் ஐஜன் வேல்யூ. ஆப்ஷன் கொடுத்திருந்தானா எந்த ஆப்ஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். இதை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். அதனால அது பார்த்துக்கோ, இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ ரேங்க்னா என்னன்னு பார்க்கலாமா? இம்பார்ட்டன்டான டாபிக் ரேங்க். பார்க்கலாம்லப்பா? எஸ் சார். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, நல்லா கவனிப்பா. ரேங்க் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் ரேங்க்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸோ, ரேங்க்னு ஒரு கான்செப்ட். நான் அங்கே டெஃபினேஷன் மட்டும் தான் எழுதியிருப்பேன். ஸோ ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோ. நான் கொஞ்சம் சம்சம் இப்போ ஒர்க் பண்ணி காட்டுறேன், அதை காப்பி பண்ணிக்கோ. உனக்கு இப்போ தெரியாது, நீ மேபி ப்ரிப்பேர் பண்ணிட்டே போறப்போ சில கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ கேட்பேன் எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறது. இப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா கவனி. ரேங்க்ன்றது, ரேங்க்னா என்ன மீனிங்? ஆர்டினரியா மேட்ரிக்ஸ் எல்லாம் விட ரேங்க்னா என்ன மீனிங்? ரேங்க்னா என்ன மீனிங்? மார்க் பேஸ்ட் லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்ல எல்லாம் ரேங்க் தரோம்ல ஒவ்வொரு பர்சனுக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், இது மாதிரி தான். ஃபெயில் ஆயிட்டா நோ ரேங்க், ரேங்க் வந்து 0. அப்போ ரேங்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ரேங்க்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ஃபிராக்ஷன்ஸ்ல வராது, நெகட்டிவா வராது. ரேங்க் 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஓகே, டெஃபினேஷன் லாஸ்டா பார்க்கலாம். அப்ப நான் சொல்றது நல்லா கவனிச்சுவா. அதுல நான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று எடுத்திருப்பேன். ரேங்க்னா என்னன்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர். ரேங்க் இஸ் அ நான் நெகட்டிவ் இன்டீஜர். ஓகே, 0 மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 0. நல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, நல் மேட்ரிக்ஸ்னா ரேங்க் 0. ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னா கண்ணை முடிக்க சொல்லிடலாம் 0. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னா 0. ரேங்க் ஆஃப் நல் மேட்ரிக்ஸ் 0. அடுத்த பாயிண்ட் என்ன எழுதிருப்பேன்னா, ரேங்க் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா, அது ஒன்று பார்த்துப்போம். ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் ரோ, ரோ ஆஃப் ஏ. இதுதான் அதோட சிம்பிள். ரேங்க் டினோட் பண்றது சிம்பிள்னா ரோ, ரோ ஆஃப் ஏனா ரேங்க் ஆஃப் ஏ. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நான் 0 நம்பர் வந்துட்டாலும் ரேங்க் 0 கிடையாது.
இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், 0 1 0 0. இதோட ரேங்க் நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பா ரேங்க் ஆஃப் ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. நல் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் ரேங்க் 0 வரும். ரிமைனிங்க்கெல்லாம் 1 2 3 4 பாசிட்டிவ்ல தான் வரும். ஓகே, அப்போ அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்தாலும் அது நான் நல் மேட்ரிக்ஸ், அதோட ரேங்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, நான் இன்னும் டெஃபினேஷன் சொல்லல, ரிசல்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனி. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதோட ரேங்க் வந்து அதோட ஆர்டர் தான். இப்போ 1 0 0 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது I2வா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர். அப்போ இதோட ரேங்க் வந்து 2. இதே தேர்ட் ஆர்டர் ஐடென்டிட்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதோட ரேங்க் வந்து 3. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு அதோட ஆர்டர் தான் அதோட ரேங்க். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட், ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் m by n வச்சுக்கோங்க. அடுத்த ரிசல்ட் நான் இன்னும் டெஃபினேஷன் சொல்லல, டெஃபினேஷன் லாஸ்டா சொல்றேன். ரேங்க் ஆஃப் ஏ, சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் m by n, m ரோஸ் n காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், m ரோஸ் n காலம். ரேங்க் ஆஃப் ஏ ஆல்வேஸ் less than or equal to minimum of the numbers involved in their order. mn ல எது மினிமமோ அதுக்கு ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னு, இதோட ரேங்க் என்ன இருக்கும்னு நம்ம சொல்லலாம்னா, இதோட ஆர்டர் என்ன, 2 by 3. 2 by 3யா, 2 1 3ல எது மினிமம் வேல்யூ, 2. 2 1 3ல மினிமம் வேல்யூ வந்து 2. அப்ப இதோட ரேங்க் என்ன தெரியுமா இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ரேங்க் அப்போ 2 இருக்கும், இல்லாட்டி 1 இருக்கும். 2 ஆப்ஷன் தான் போயிருக்கு ரேங்க். ஏன்னா ரேங்க் 0 வராது, 0 மேட்ரிக்ஸ்க்கு தான் ரேங்க் 0 வரும். அப்போ ஆர்டர்ல எது மினிமமா இருக்கோ அதுக்கு ஈக்குவல் ஆர் லெஸ். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் டெஃபினேஷன் போறதுக்கு முன்னாடி இன்னொரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப் மேட்ரிக்ஸ்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு, அது தெரிஞ்சாதான் ரேங்க் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சப் மேட்ரிக்ஸ் நல்லா கவனிப்பா. சப்போஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 1 2 5 -7 3 2 7 9 5 6 0 2. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். சப் மேட்ரிக்ஸ்னா என்ன மீனிங்னா, நாங்க எழுதல அந்த டெஃபினிஷன் கவனிச்சுக்கோ. A matrix obtained by leaving some number of zeros and columns in the given matrix. Deleting some number of rows and columns. A matrix obtained by deleting some rows and columns in the given matrix is called submatrix. For example, இங்க ஒரு மேட்ரிக்ஸ் நான் எழுதுறேன், இதுல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுரு, எந்த ரோ எந்த காலம் வேணாலும் விட்டுட்டு ஃபார்ம் பண்ணலாம். நான் இங்க ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் விட்டேன்னா ஒரு மேட்ரிக்ஸ் வரும், 2 7 9 6 0 2. இது ஒரு சப் மேட்ரிக்ஸ். இப்ப நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் 0 காலம்லாம் விடல, ரோஸை மட்டும் விடுறேன், 0 நம்பர் ஆஃப் காலம்ஸ் விடுறேன். அப்படின்னா இது மட்டும் வரும் 5 6 0 2. இது ஒரு சப் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி லீவிங் 0 நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் 0 நம்பர் ஆஃப் காலம். நல்லா கவனி, ரேங்க் புரியணும்னா இப்ப சொல்றதெல்லாம் கிளியரா இருக்கும். 0 ரோஸ் 0 காலம் விட்டுரு, அப்போ 1 2 5 -7 3 2 7 9 5 6 0 2. அப்போ given matrix itself is a submatrix, leaving 0 number of rows and 0 number of columns. கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் அதுக்கே என்னவா தான் இருக்கும், சப்மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஓகே, நல்லா கவனி. இப்போ நெக்ஸ்ட் நான் எப்படி ஒரு சப்மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போறேன்னா, C1 காலம் 1 விட்டுறேன், 0 ரோஸ். காலம் 1 மட்டும் விட்டா எதெல்லாம் வரும் சொல்லு பார்க்கலாம்.
25 minus 7, 279, 602. இது ஒரு சப்மேட்ரிக்ஸ். லீவிங் ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் விட்டுருக்கேன்னா விட்டுட்டு ஒரு சப்மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்ப அடுத்து ஒண்ணு சொல்றேன், நீ எந்தெந்த எலமெண்ட் சொல்ல பார்க்கலாம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் டூ காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் டூ காலம் விட்டா என்னன்னு வரும்? 5 minus 7. 5 minus 5 7, 0. minus 7, 0, 2. இது ஒரு சப்மேட்ரிக்ஸ். வெரி குட். R1, R2, C1, C2, C3. R1, R2, C1, C2, C3. 2. வெரி குட். நல்லா கவனி. இப்ப இங்க நான் நிறைய சப்மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன்னா அதுல சம் ஆஃப் தெம் ஆர் ரெக்டாங்குலர், சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்கொயர் சப்மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் சப்மேட்ரிக்ஸ் அதெல்லாம் என்னது? ஸ்கொயர் சப்மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஸ்கொயர் சப்மேட்ரிக்ஸ், ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்க்கு தான் டிட்டர்மினன்ட் பண்ண முடியும். நல்லா கவனி. It's called minor of the matrix. இது ஒரு டெஃபினேஷன். மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்ப இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இருக்குல்ல, டிட்டர்மினன்ட்னா ஒரு நம்பர் தானே வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நம்ம ஆல்ரெடி மைனர் ஆஃப் அன் எலமெண்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஒன்று பார்த்திருக்கோம். என்சிஆர்டில எலமெண்டோட மைனர் பார்த்திருக்கோம். இப்போ ஒரு டிட்டர்மினன்ட் தராங்கன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 5 7 9 2 6 3. ஃபர்ஸ்ட் எலமெண்டோட மைனர் எப்படி கண்டுபிடிப்போம்? இது இருக்க ரோ காலம் விட்டுட்டு இதோட டிட்டர்மினன்ட். இது ஒரு எலமெண்டோட மைனர். அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. மைனர் ஆஃப் அன் எலமெண்ட் அதெல்லாம் நம்ம என்சிஆர்டில பார்த்ததெல்லாம் மைனர் ஆஃப் அன் எலமெண்ட். இங்க பாக்குறது அந்த மேட்ரிக்ஸோட மைனர், செகண்ட் ஆர்டர். இப்ப இது வந்து செகண்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ. இது தேர்ட் ஆர்டர், ஒன் ஆஃப் த தேர்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ. இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ. நிறைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு, இது ஒண்ணு. நிறைய செகண்ட் ஆர்டர் ஃப்ரேம் பண்ணலாம், அதுல இது ஒண்ணு. நிறைய தேர்ட் ஆர்டர் மைனர் ஃபார்ம் பண்ணலாம், இது ஒண்ணு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த டெஃபினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. சப் மேட்ரிக்ஸ்னா என்ன, மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்ன, இதை எழுதி வச்சுக்கொண்டு அப்பதான் ரேங்க் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எழுதிட்டியாப்பா?
முடிச்சிட்டா சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குல்ல, அந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏக்கு எத்தனை தேர்ட் ஆர்டர் மைனஸ் இருக்கு? தேர்ட் ஆர்டர் மைனஸ். இப்ப நான் இங்க எழுதி இருக்கிறது ஒன் ஆஃப் த தேர்ட் ஆர்டர் மைனஸ். தேர்ட் ஆர்டர் மைனஸ்னா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். தேர்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்பர் ஆஃப் தேர்ட் ஆர்டர் மைனஸ் ஆஃப் ஏ. சார் 2 சார்? நோ, 2. 2 இல்லப்பா. ஏன்னா நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தாதான் உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பதான் என்னால ஃபர்தரா போக முடியும். நான் பாட்டுக்கு ஒன் டே ப்ராசஸ் மாதிரி டீச் பண்ணிட்டே போக முடியாது. நீயும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும், ட்ரை பண்ணு. எத்தனை தேர்ட் ஆர்டர் மைனஸ் இருக்குன்னு கேட்டேன். முத்தையா சொல்லணும். முத்தையா, தேர்ட் ஆர்டர் மைனர். மைனர்னா என்ன? லேவிங் சம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். இதுல எத்தனை கொஞ்சம் எஸ்ஆர் பிரவீன் கரெக்ட். இதுல இல்ல பிரவீன் 3 இல்ல, ராங். தேர்ட் ஆர்டர் மைனர் எத்தனை கொஸ்டின்? எத்தனையோ ரோஸ் காலம் விடு. எத்தனை தேர்ட் ஆர்டர் மைனர்? 3 ரோஸ் 3 காலம் இருக்கிற மாதிரி எத்தனை மைனர் ஃபார்ம் பண்ணலாம்? கரெக்ட் முகமது. 4 தேர்ட் ஆர்டர் மைனர் இருக்கு. எப்படின்னா C1 விட்டு அங்க எழுதியிருக்கேன்ல, அது ஒண்ணு. C1 மட்டும் விட்டுட்டு C2 மட்டும் விட்டுட்டு ஒண்ணு ஃப்ரேம் பண்ணலாம். சாரி, C1 எலிமினேட் பண்ணிட்டு ஒரு தேர்ட் ஆர்டர் சொல்லலாம். C2 மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு தேர்ட் ஆர்டர் சொல்லலாம். C3 எலிமினேட் பண்ணிட்டு சொல்லலாம். C4 எலிமினேட் பண்ணிட்டு சொல்லலாம். அப்போ டோட்டலா எத்தனை தேர்ட் ஆர்டர் மைனஸ் இருக்குன்னா 4 தேர்ட் ஆர்டர் மைனஸ் இருக்கு. 4 தேர்ட் ஆர்டர் மைனஸ். ஓகே, எத்தனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனஸ்? நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனஸ். Sir, 12. 12. Each and every element is the first order minus. Total 4, 3, 12 elements இருக்கா? ஒவ்வொன்றும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனஸ். செகண்ட் ஆர்டர் மைனஸ் நிறைய ஏகப்பட்டதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு செகண்ட் ஆர்டர் மைனஸ். லிவிங் R3, C3, C4. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது 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 இல்ல 1, 3, -7, -9. 1, 3, -7, 9. இது ஒரு செகண்ட் ஆர்டர் மைனஸ். செகண்ட் ஆர்டர் மைனஸ் நிறைய சொல்லலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனஸ், செகண்ட் ஆர்டர் மைனஸ், தேர்ட் ஆர்டர் மைனஸ் தான் எடுக்க தெரியும். இப்போ மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னன்னு புரியுது இல்ல? மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், மைனர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். புரியுதாப்பா? இப்போ ரேங்க்கு என்ன டெஃபினிஷன் பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். நல்லா கவனி. இப்ப ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கிற 1, 2, 3, 5 ஏ. இதோட ரேங்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் முதல் சொல்லு. ஒரு மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன், நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வாட்? mn எது மினிமமோ அது. இதோட ஆர்டர் என்ன? 2/2. 2/2 எது மினிமம்? 2. அப்ப இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா ரெண்டு பாசிபிலிட்டி தான், எய்தர் 2 ஆர் 1. ஃபர்ஸ்ட் நான் 2 இருக்குமான்னு பார்க்கணும். 2 இருக்குமான்னு பார்க்கணும்னா இதுல அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆர்டர் மைனர் நான் ஜீரோவா இருக்கும். அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆர்டர் மைனர் நான் ஜீரோவா இருக்கும். இதுல எத்தனை செகண்ட் ஆர்டர் மைனர் இருக்கு? given matrix, the given matrix itself, இதுல ஒரே ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் தான் இருக்கு. அதோட வேல்யூ என்னன்னு பாரு. மைனர்னா டிட்டர்மினன்ட் 1, 2, 3, 5. 5 - 6 -1 நாட் ஈக்குவல் டு 0வா? அப்ப இதோட ரேங்க் வந்து 2. இதோட ரேங்க் வந்து 2. டெஃபினேஷன் ஆகணும் சொல்லப்பா, எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பதான் பெட்டரா புரியும். கவனி. இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கிறேன், A = 1, 2, 2, 4. இதே கேஸ் தான்.
ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இதுல ஒரே ஃபர்ஸ்ட் 2 இருக்குமான்னு செக் பண்றேன். இதோட செகண்ட் ஆர்டர் மைனஸ் எல்லாம் செக் பண்றேன். இருக்கிறதே ஒரே ஒரு செகண்ட் ஆர்டர், அதை எவால்வேட் பண்றேன். 4 minus 4 0 வந்துருச்சு. ஆல் செகண்ட் ஆர்டர் மைனஸ் 0. ஸோ ரேங்க் நாட் ஈக்குவல் டு 2. ரேங்க் நாட் ஈக்குவல் டு 2. ரேங்க் நாட் ஈக்குவல் டு 2னா கன்ஃபார்மா என்னதான் இருக்கும்? ரேங்க் 1 தான். ரேங்க் ஈக்குவல் டு 1. ஒன் மோர் எக்ஸாம்பிள், நல்ல கவனி. முடிச்சிடலாம் கவனி. ரேங்க் இம்பார்ட்டன்டான டாபிக், உனக்கு சொல்லித்தர ஆல் வேணும். A equal to 1 2 3 4 5 6 7 8 9. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்டர் 3/3, மினிமம் 3. அப்ப ரேங்க் 3 இருக்கும், இல்ல அதை விட லெஸ்ஸா தான் இருக்கும். அப்ப ரேங்க்கு என்னென்ன பாசிபிலிட்டி? 3 2 1. ரேங்கோட பாசிபிலிட்டி 3 2 1. மொதல் 3 இருக்கான்னு பார்க்கணும்னா இதுல இருக்கிற எல்லா தேர்ட் ஆர்டர் மைனர் பார்க்கணும். அட்லீஸ்ட் 1 நான்-0 தேர்ட் ஆர்டர் மைனர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1 தேர்ட் ஆர்டர் நான்-0 மைனர் இருந்தா ரேங்க் 3. இதுல இருக்கிறது ஒரே ஒரு தேர்ட் ஆர்டர். 1 2 3 4 5 6 7 8 9. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எவாலுவேட் பண்ணிப்பாரு, 0 தான் வரும். இது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அப்ப ரேங்க் 3 கிடையாது. ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3. 3 இருக்காதுன்னா அடுத்து 2 இருக்கான்னு செக் பண்ணணும். ரேங்க் 2னா இதுல அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஆர்டர் 2 இருக்கான்னு பார்க்கணும். நான்-0 மைனர் ஆஃப் ஆர்டர் 2. நான் ஃபர்ஸ்ட் இந்த 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர். அதோட வேல்யூ என்னப்பா? சார் -3. 5 minus 8 minus 3 நான்-0. 1 அட்லீஸ்ட் 1 நான்-0 எக்ஸிஸ்ட் ஆயிட்டாலே இதோட ரேங்க் வந்து 2. இதோட ரேங்க் வந்து 2. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். நான் ஒன்னும் டெஃபினேஷனே சொல்லல, ஆனா உன்னால ரேங்க் சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். 4th one. The matrix 1 2 3 2 4 6 3 6 9. இதோட ரேங்க் என்னவா? ஒன்னா சார். வெரி குட். யார் இது? ஓகே, கவனிப்பா. இதே கான்செப்ட் தான். ரேங்க் 3 இருக்குமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதோட தேர்ட் ஆர்டர் மைனர் எவாலுவேட் பண்ணணும். given matrix is a third order minor. The given matrix itself is a third order minor. ஒரே ஒரு third order minor தான் இருக்கு. இதோட determinant value 0 கன்ஃபார்மா. ஏன் 0? சார் proportional rows. Proportional. R1 R2 பாரு proportionalா இருக்கு. அப்ப rank not equal to 3. 2 இருக்கான்னு பார்க்கணும். அப்ப செகண்ட் ஆர்டர் மைனஸ் எல்லாமே பாரு. எதனா ஒரு 4 எலிமெண்ட் எடுத்துக்கோ, அதோட டிட்டர்மினன்ட் பார்க்கணும். இங்க எல்லாமே 0 தான் வரும். 4 minus 4 0. 12 minus 12 0. 12 minus 12 0. 36 minus 36 0. இந்த எலிமெண்ட் 0 வந்துட்டாலே எல்லாமே 0 தான் வரும். நீ வேற எந்த பேர் வேணாலும் எடுத்து பாரு. இந்த 1 9 3 3 இந்த 4 எலிமெண்ட்ஸ் பாரு 0 தான். ஆல் செகண்ட் ஆர்டர் மைனஸ் 0. இப்ப ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2. 3யும் கிடையாது 2வும் கிடையாதுன்னா அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். இப்போ டெஃபினேஷன் ரீட் பண்ணா புரியும். நல்லா கவனி. டெஃபினேஷன் நான் லைன் பை லைனா சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். rank of a matrix நான் டெஃபினேஷன் என்ன எழுதிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, the rank of the matrix A is defined as the rank of the matrix A is defined as the order of highest order non-vanishing minor. highest order non-vanishing minor. இப்போ இதுல இருக்கிற மைனர் அது நான்-0வா இருக்கணும், அது ஹையர் ஆர்டரா இருக்கும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் 2 இருக்கான்னு செக் பண்றேன். 2 1 மேல இருந்து தான் வரும் பாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் 2 இருக்குமான்னு பார்க்கணும். நான் வேனிஷிங் ஹையர் ஆர்டர் மைனர், அதோட ஆர்டர் தான் ரேங்க். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 2 இருக்கான்னு தானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஏன்னா இப்ப பாரு, இதுல ஒரே ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் இருக்கு, அது நான்-0, நான் வேனிஷிங் ஹையர் ஆர்டர் மைனர். ஆர்டர் ஆஃப்
ஹையர் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர். இது 0 ஆகல இல்ல, அதனால இதோட ரேங்க் 2. இப்போ இதோட ரேங்க் 2வா இருக்குமான்னு பார்க்க போறோம். இதுல ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்து பார்க்குறோம். எல்லா செகண்ட் ஆர்டர் மைனரும் பார்க்கணும். இங்க இருக்கிறது ஒரே ஒரு செகண்ட் ஆர்டர் தான், அது 0 ஆயிடுச்சு. ஆல் செகண்ட் ஆர்டர் மைனர் 0 ஆயிடுச்சா, அப்போ அதோட ரேங்க் 2 கிடையாது. இதோட ஆர்டர் வந்து அதோட ரேங்க் இல்ல. ரேங்க் 2 இல்லைன்னா 1. இப்ப இங்க பாரு, இதோட ரேங்க் 3 இருக்கான்னு தான் முதல் பார்க்கணும். ஹையர் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதோட ரேங்க் வந்து 3 இருக்குமான்னு பார்த்தா, இங்க தேர்ட் ஆர்டர் மைனர் எல்லாமே 0 ஆகும். இருக்கிறது ஒண்ணுதான். ஆல் தேர்ட் ஆர்டர் மைனஸ் 0. அதனால இதோட ரேங்க் 3 கிடையாது. ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் நான் 0வா இருக்கா, அட்லீஸ்ட் 1. நிறைய 0 ஆகலாம், ஆனா 1 0 ஆகாம இருந்தாலும் இங்க 1 இருக்கு பாரு. ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் நான் 0வா இருக்கா, இதோட ரேங்க் 2. இதுல பாரு, தேர்ட் ஆர்டர் எல்லாமே 0 ஆயிடுச்சு, அதனால ரேங்க் 3 இல்ல. செகண்ட் ஆர்டர் எல்லாமே 0 ஆயிடுச்சு, அதனால ரேங்க் 2வும் இல்ல. ரேங்க் 3யும் இல்ல, 2வும் இல்லைன்னா அப்போ ஒரே பாசிபிலிட்டி 1 தான், ரேங்க் 1. இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அதோட ரேங்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ரேங்க் இப்போ நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். தேர்ட் ஆர்டர் மைனர் ஒன்னே தான் இருக்கு, அதோட வேல்யூ என்ன இருக்கு? தேர்ட் ஆர்டர் மைனர் ஒன்னே தானே இருக்கு. தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் இது 2 rows ஐடென்டிக்கல்ல, இதோட வேல்யூ 0. ஒரே ஒரு தேர்ட் ஆர்டர் இருக்கு, அது 0. அப்ப ரேங்க் நாட் ஈக்குவல் டு 3. ரேங்க் 2 இருக்கான்னு பார்க்கணும். ரேங்க் 2 இருக்கணும்னா அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆர்டர் மைனர் நான் 0வா இருக்கும். ரேங்க் 2வா இருக்கணும்னா அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆர்டர் மைனர் நான் 0. இதுல நான் 0 மைனர் செகண்ட் ஆர்டர் இருக்காப்பா? எஸ் சார் இருக்கு. இது 0 ஆயிடுச்சு, இதை விட்டு, இது நம்மளுக்கு தேவையில்லை. இதுவும் 0 ஆகுது, இதுவும் தேவையில்லை. ஆனா இதோட வேல்யூ என்னன்னு பாரு, 2 4 5 3. 6 minus 20 minus 14 not equal to 0. ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் இருக்கா நான் 0, அப்ப இதோட ரேங்க் வந்து 2. புரியுதா? The order of highest order non-vanishing minor, அதுதான் ரேங்க். 0 ஆகாத ஹையஸ்ட் மைனர் எது இருக்கோ அதோட ஆர்டர் தான் ரேங்க். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உன்னால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாரு. இதை பேஸ் பண்ணி இப்படிதான் கொஸ்டின் கேட்பான். இப்போ நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாரு. அது ஆன்சர் பண்ண முடியுதுன்னா உனக்கு புரியுதுன்னு அர்த்தம். Let A equal to 7 3 8 4. Find A given rank of A equal to 2. What is A? If rank of A equal to 2. J equal to. இப்படிதான் கேட்போம். ரேங்க் 2னா என்ன இருக்கும்? அதுல ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் நான் 0வா இருக்குன்னு. ரேங்க் 2னா என்ன மீனிங்? செகண்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதுல எத்தனை செகண்ட் ஆர்டர் மைனர் இருக்கு? ஒன்னே தான் இருக்கு. 7 3 A 4 not equal to 0. 28 minus 3A not equal to 0. So 3A not equal to 28 by 3. Except 28 by 3, it can take any real number. 28 by 3 மட்டும் வரக்கூடாது, வேற எது வேணாலும் வரலாம். புரியுதா? ரேங்க் 2னா செகண்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் டு 0. இருக்கிறது ஒரே ஒரு செகண்ட் ஆர்டர் மைனஸ் தானே. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். இதே சம்
A equal to 1 to A4. What is A? Rank of A equal to 1. Two கவனி, இப்ப இதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதான்னு பாரு. ரேங்க் ஒன்னுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரேங்க் ஒன்னுன்னா அட்லீஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர் நான் ஜீரோ. இப்போ ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ஆர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் ஆர்னா ஆர் பிளஸ் ஒன் அண்ட் ஹையர் ஆர்டர் மைனஸ் ஜீரோன்னு இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் டூன்னு வச்சுக்கோ. ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் டூனா தேர்ட் ஆர்டர் மைனர், ஃபோர்த் ஆர்டர் மைனர், ஃபிஃப்த் ஆர்டர், ஹையர் ஆர்டர் எல்லாமே 2 and above, 2க்கு above இருக்கிற எல்லா ஆர்டரும் ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் டூன்னு வச்சுக்கோ. தேர்ட் ஆர்டர் மைனர், ஃபோர்த் ஆர்டர் மைனர், ஃபிஃப்த் ஆர்டர் மைனர் இது எல்லாமே என்னன்னு அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். ஏன்னா தேர்ட் ஆர்டர் மைனர் நான் ஜீரோவா இருந்தா ரேங்க் 3 தானே சொல்லுவோம். தேர்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா ரேங்க் என்னன்னு சொல்லிடுவோம், 3ன்னு சொல்லிடுவோம். இல்ல ஃபோர்த் ஆர்டர் மைனர் நான் ஜீரோவா இருந்தா ரேங்க் 4ன்னு சொல்லிடுவோம். அப்ப ரேங்க் 2னா அதை விட ஹையர் ஆர்டர் மைனஸ் எல்லாமே ஜீரோன்னு இருக்கும். ரேங்க் 2னா தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர், ஃபிஃப்த் ஆர்டர், சிக்ஸ்த் ஆர்டர் மைனஸ் எல்லாமே ஜீரோன்னு இருக்கும். இப்போ இங்க ரேங்க் 1 சொல்லியிருக்கானா, ரேங்க் ஒன்னுனா செகண்ட் ஆர்டர் மைனஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும்னு இருக்கும். ரேங்க் ஒன்னுனா செகண்ட் ஆர்டர் மைனஸ் ஜீரோன்னு இருக்கும். அப்ப செகண்ட் ஆர்டர் என்ன? ஒன்னுதான் இருக்கு. 1 2 A4 0. 4 minus 2A equal to 0. A equal to 2. A2 போட்டாதான் செகண்ட் ஆர்டர் மைனஸ் ஜீரோ ஆயிரும். அப்பதான் ரேங்க் 1 வரும். ஒருவேளை நீ A2 இல்லாம வேற நம்பர் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், இது ஜீரோ ஆகாது செகண்ட் ஆர்டர். இப்ப ரேங்க் 2 தானே சொல்லுவோம். ஆனா அவன் கிவன் என்ன கொடுத்துருக்கான்? ரேங்க் 1. அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அந்த மெட்டீரியல்ல நான் எழுதியிருப்பேன் பாரு, டெஃபினேஷன் எழுதியிருப்போம். அதுக்கு அடுத்து ஒன்று எழுதியிருப்போம் பாரு, லாஸ்ட் பாயிண்ட், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்லயே லாஸ்ட் பாயிண்ட் எழுதியிருப்போம். இஃப் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is R, then there exists at least one minor of order R not equal to 0. ரேங்க் 2னா அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆர்டர் நான் ஜீரோ. ரேங்க் 3னா அட்லீஸ்ட் ஒன் தேர்ட் ஆர்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ரேங்க் 3னா என்ன மீனிங்? அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட் ஆர்டர் மைனர் நான் ஜீரோவா இருக்குன்னு இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் தேர்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் ஆர்டர் ஆஃப் ஆர் பிளஸ் ஒன் அண்ட் ஹையர் இஸ் ஜீரோ. ஆர்டர் ஆஃப் ஆர் பிளஸ் ஒன் அண்ட் ஹையர் இஸ் ஜீரோ. இப்போ ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் 4னா கன்ஃபார்மா ஃபிஃப்த் ஆர்டர் மைனர்லாம் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் 4னா ஃபிஃப்த் ஆர்டர் மைனர்லாம் ஜீரோ. ரேங்க் 4னா ஃபிஃப்த் ஆர்டர் மைனஸ் ஜீரோ, சிக்ஸ்த் ஆர்டர் மைனஸ் ஜீரோ, ஹையர் ஆர்டர் எல்லாமே ஜீரோ. இவ்வளவுதான்ப்பா. இது கிளியரா இருக்கு ஏன்னு சொல்லு. இதுல எதுவும் டவுட் இருக்கா? ரேங்க்ல நம்ம சம் ஒர்க் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். புரியுதா ரேங்க்? Yes, sir. ஓகே. அடுத்து ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. நான் டீச் பண்ணணும்னா டீச் பண்ணலாம். ஃபாலோ பண்றீங்களா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்? நான் ரெடி, நீ ரெடியான்னு எனக்கு தெரியல. டயர்ட் ஆகலைங்க, டக்குன்னு முடிச்சிடலாமா? ஓகே, ஒரு 5 minutes நான் இன்னும் ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கேன். அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் கவனிங்கப்பா. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும், ஒர்க் பண்ணணும். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு தான் கவனி. ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு ஹெட்டிங் எழுதியிருப்பேன். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் நல்லா கவனி. நம்ம என்சிஆர்டில நம்ம பார்த்தது எல்லாமே நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா என்ன தெரியுமா மீனிங்? நான் எக்ஸாம்பிள் தரேன். 2x plus 5y minus 3z equal to 9. 7x plus 11y minus 18z equal to 4. x plus y plus z equal to 1. இப்போ இங்க ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் 3 அன்னவுன் எழுதிருக்கேன். இந்த சிஸ்டம்னா மோர் தென் 1 ஈக்குவேஷன் இருந்தாலே சிஸ்டம் தான்.
மோர் தென் ஒன் ஈக்குவேஷன் இருந்தாலே சிஸ்டம் தான். லீனியர் ஈக்குவேஷன் நான் ஹோமோஜீனியஸ். நான் ஹோமோஜீனியஸ்னா ஒரு ஈக்குவேஷன்ல டிகிரிஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தா நான் ஹோமோஜீனியஸ். ஈக்குவேஷன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டிகிரி இன் இட், தென் இட் இஸ் நான் ஹோமோஜீனியஸ். பாரு, எக்ஸோட பவர் 1 இந்த டேர்ம்ஸ், ஒய் பவர் 1, இசட் பவர் 1. ஆனா கான்ஸ்டன்டோட டிகிரி என்ன? கான்ஸ்டன்ட் டேர்மோட டிகிரி என்ன? வேரியபிளோட பவர் தான் டிகிரி. இந்த டேர்ம்ஸ் டிகிரி 1. கான்ஸ்டன்டோட டிகிரி 0. ஏன்னா வேரியபிளே இல்ல, எக்ஸ் பவர் 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். டிகிரி 0. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாரு, 2 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா டிகிரில. டிகிரி 1 இருக்கு, டிகிரி 0 இருக்கு. அதே மாதிரிதான் அடுத்ததும். அப்ப இதெல்லாம் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா 3 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். யூனிக்கா இருக்கலாம், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் பார்த்தோம். இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா கன்சிஸ்டன்ட்னு பார்த்தோம். The system is said to be consistent if it has unique or many. Solution exists ஆனா consistent, otherwise inconsistent. இதுக்கெல்லாம் நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தோம். கன்சிஸ்டன்ட் எப்படி செக் பண்றது, இன்கன்சிஸ்டன்ட் எப்படி செக் பண்றது. ஆனா நம்ம என்சிஆர்டில பார்த்தது யூனிக்குக்கும் நோ சொல்யூஷன் தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்ன கண்டிஷன் யூனிக் இருக்கு சொல்லு பார்க்கலாம். யூனிக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? Determinant A not equal to 0. Coefficient matrix தான் A. The matrix 2, 5, -3, 7, 11, -18, 1, 1, 1. அதோட determinant value not equal to 0 தான் கண்டிப்பா யூனிக். இந்த ரெண்டு கேஸ்க்கும் determinant 0 தான் வரும். Determinant A 0 வரும். அப்போ ஃபர்தரா என்ன பண்ணுவோம்? adjoint A into B பண்ணும். adjoint A into B not equal to 0 na inconsistent, no solution. இதே adjoint of A into B 0 வா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, it can be many solutions or no solution. எது வேணாலும் இருக்கலாம், நம்ம பார்த்துட்டு விட்டோம். ஆனா எதுன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு மெத்தட் பார்க்கல. நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா வேரியபிளும் இருக்கும், கான்ஸ்டன்ட்டும் இருக்கும். அதுக்கு 3 டைப் ஆஃப் சொல்யூஷன், யூனிக், மெனி, நோ சொல்யூஷன். ஓகே. ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா டிகிரி எல்லாமே சேமா இருக்குதா ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் எக்ஸாம்பிள் 2x plus 5y minus 3z equal to 0. 7x plus 11y minus 18z equal to 0. x plus y plus z equal to 0. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்காது. இங்க பொறுத்தவரையிலும் ஹோமோஜீனியஸ்னா கான்ஸ்டன்ட் இருக்காது. இப்ப பாரு, எல்லா டேர்முக்கும் டிகிரி 1 தானே. x பவர் 1, y பவர் 1, z பவர் 1. அதே மாதிரி தானே ரிமைனிங். இது டிகிரி எல்லாமே சேமா இருக்கா? ஒரு ஈக்குவேஷன்ல எல்லா டேர்முக்கும் டிகிரி சேமா இருந்தா அது ஹோமோஜீனியஸ். இங்க இருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். நோ சொல்யூஷன்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இன்கன்சிஸ்டன்டா இருக்கவே இருக்காது. கண்டிப்பா எப்பவுமே கன்சிஸ்டன்டா தான் இருக்கும். கன்சிஸ்டன்ட்னா 2 கேஸ், ஒன்னு யூனிக்கா இருக்கலாம், இல்லாட்டி மெனியா இருக்கலாம். ஏன் ஃபர்ஸ்ட் இது கன்சிஸ்டன்டா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஏன் நோ சொல்யூஷன் வராது? ஹோமோஜீனியஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஏன் சொல்லலாம்? ஈஸி, சிம்பிள் கொஸ்டின். பெரிய கான்செப்ட்லாம் தெரியணும்னா தேவையில்லை. Determinant equal to 0. சார் கான்ஸ்டன்டே இல்ல சார். சோ கான்ஸ்டன்ட் ரேஷியோ ஆமா, ஈக்குவலா வரணும்னு அவசியம் இல்ல சார். அது எல்லாமே 0 ஆயிரும். இல்ல கரெக்ட். பட் சிம்பிளா சொல்லணும்னா எல்லா ஈக்குவேஷனையும் கண்டிப்பா 0 0 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். x0 y0 z0னா எல்லாமே 0 ஆயிருச்சு. அங்கதான் கான்ஸ்டன்டே இல்லையே. சொல்யூஷன் அட்லீஸ்ட்
இது சொல்யூஷனா இருக்கும் எல்லாத்துக்கும். 0 0 0 இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷனா கண்டிப்பா இருக்கும். ஒன்லி ஆர் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஏன்னா ஆரிஜின் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 0 0. அப்ப யூனிக்னா அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும். யூனிக்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிற அர்த்தம். ஒரு செட் ஆஃப் ஆன்சர் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. யூனிக்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒன்றுனா அது இங்க என்னவா இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் 0 0 0 சொல்யூஷனா இருக்கும்பா. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும். 0 0. 0 0 0வா தான் இருக்கும். அப்போ யுனிக்கு இங்க அங்க என்ன கண்டிஷனோ அதே தான். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா யூனிக். கண்ணை மூடிட்டு அது 0 0 0ன்னு சொல்லிடலாம். யூனிக்னா 0 0 0. அப்போ இதை இங்க வேற ஒரு நேம் சொல்லுவோம். ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷன்னா ஒன்லி 0 0 0. ட்ரிவியல் சொல்யூஷன்னா ஒன்லி 0 0 0. மெனி சொல்யூஷன்னா நிறைய இருக்கு. அப்ப கண்டிப்பா அதுக்கு ட்ரிவியலும் இருக்கும். ஏன்னா எல்லா ஹோமோஜினியஸ்க்கும் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும். 0 0 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ மெனிக்கு கண்டிஷன் நீங்க என்ன தெரியுமா? டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிருச்சுன்னா கண்டிப்பா மெனி சொல்யூஷன் ஹோமோஜினியஸ் சிஸ்டம்க்கு. மெனி சொல்யூஷன்ஸ்னா போத் ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல். நான் ட்ரிவியல்னா அதர் தென் 0 0 0. 0 0 0 இல்லாம வேற செட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேபி 1 2 3 ஒரு சொல்யூஷனா இருக்கலாம். 1 2 3ன்னு இருந்தா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்போ மெனி கேஸ் தானே அது, அலாங் வித் ட்ரிவியல். அப்போ இங்க மெனி சொல்யூஷன்னா ட்ரிவியல் பிளஸ் நான் ட்ரிவியல். ட்ரிவியல்னா 0 0 0. கண்டிப்பா 0 0 0 ஹோமோஜினியஸ்க்கு சொல்யூஷனா இருக்கும். அது மட்டும் இருக்குன்னா அது யூனிக். அப்போ யூனிக் கண்டிஷன் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. மெனிக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஜேஇ மைன்ஸ்ல. ஹோமோஜினியஸ் சிஸ்டம் இந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் கொடுத்துருவான். ஹோமோஜினியஸ்னா சொல்ல மாட்டான், நீ தான் ஐடென்டிஃபை பண்ணணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்காது. இந்த சிஸ்டம் ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன், ஃபைண்ட் லாம்டா, இப்படிதான் கேட்பான். ஒரு லாம்டா கொடுத்துருவான், ஃபைண்ட் லாம்டா so that the system has trivial solution. trivialனா கண்டிஷன் என்ன? டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. the system has many solutions, find lambda அப்படின்னு கேட்டான்னா டிட்டர்மினன்ட் 0வோட கம்பேர் பண்ணணும். டிட்டர்மினன்ட் 0ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். ஒன்றும் இல்லப்பா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. அந்த கான்செப்டை நான் 11th ஸ்டாண்டர்ட்ல டீச் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல வரும் அந்த கான்செப்ட். என்னன்னா ரொட்டேஷன் ஆஃப் ஆக்சிஸ். நல்ல கவனி, இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ ஒரு ஆர்டினரி ரெக்டாங்குலர் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸ். இது XY கோஆர்டினேட் சிஸ்டம், ரெக்டாங்குலர் சிஸ்டம், ஆர்டினரியா நம்ம பண்றது. இப்ப இங்க ஒரு பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் Pயோட கோஆர்டினேட் சம் ஸ்மால் x, y, 2, 3, 4, 5 அது மாதிரி ஏதோ. ஓகேவா? இப்போ இந்த ஆக்சிஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் கவுண்டர் கிளாக் வைஸ்ல நான் சம் ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றேன். ஒரு θ டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோயேன். இது அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் ரொட்டேட் பண்ணோம்னா இந்த ஆக்சிஸ் இங்க வந்துருச்சு, இது இங்க போயிருச்சு. நியூ சிஸ்டம் கேபிட்டல் X கேபிட்டல் Y இருக்குது. ரொட்டேஷன் ஆஃப் ஆக்சிஸ் இன் கவுண்டர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். ஓகேவா? சம் ஆங்கிள் θ. இப்போ இந்த ஆங்கிள் θக்கும் இது θனா இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? θ தான். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த நியூ சிஸ்டம்ல இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் மாறும்ல. ஓல்டு சிஸ்டம்ல இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ்க்கு என்ன மீனிங்னா இதுதான ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? இதுதான் ஸ்மால் எக்ஸ், இந்த லென்த் தான் ஸ்மால் ஒய். அதுதான் ஆர்டர் பேர் எக்ஸ் ஒய். இப்ப நியூ சிஸ்டம்ல இந்த லென்த் மெஷர் பண்ணணும். நியூ சிஸ்டம்ல
இந்த லென்த் வந்து கேபிட்டல் எக்ஸ், இந்த லென்த் கேபிட்டல் ஒய். அப்ப அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் மாறும்ல. பாயிண்டோட பொசிஷன் அங்கேயே தான் இருக்கு, PU பாயிண்ட் அங்கேயே தான் இருக்கு. நான் ஆக்சஸை மட்டும் ரொட்டேட் பண்ணேன்னா ஓல்டு சிஸ்டம்ல இருக்கிற பாயிண்ட் இப்ப நியூ சிஸ்டம்க்கு வேற கோஆர்டினேட்ஸ் வரும். அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குள்ள ரிலேஷன் இது. நல்லா கவனி. கேபிட்டல் XY காலம் மேட்ரிக்ஸா எடுத்துக்கோ. இதான் நியூ சிஸ்டம்ல அந்த பாயிண்ட். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா cos theta sin theta minus sin theta cos theta into small xy. இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. ரொட்டேஷன் ஆஃப் ஆக்சஸ்ல நியூ சிஸ்டம் கோஆர்டினேட்ஸ் வேணும், 2 டைமென்ஷன் 2Dல நியூ சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வேணும்னா என்ன ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றியோ, இப்போ ஒரு 30 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணீங்கன்னா cos 30 sin 30 minus sin 30 cos 30 போட்டுரு. ஓல்டு சிஸ்டம்ல அதோட கோஆர்டினேட் XY அதை போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர், ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வரும் பாரு. அதான் நியூ சிஸ்டம்ல அதோட கோஆர்டினேட். இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஓல்டு சிஸ்டம் டு நியூ சிஸ்டம். இதே நியூ சிஸ்டம் கொடுத்துட்டு ஓல்டு சிஸ்டம் கேட்டா என்ன பண்ணும்? சொல்ல பார்க்கலாம். சிம்பிள் கொஸ்டின். ஓல்டு சிஸ்டம் டு நியூ சிஸ்டம்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதே அவன் என்ன பண்றான், நியூ சிஸ்டம்ல கோஆர்டினேட்ஸ் கொடுத்துறான், என்ன ஆங்கிள் ரொட்டேட் பண்றான்ட்டான்னா, ஒன் செகண்ட். வெரி குட் பிரவீன். இப்போ பாரு, இது என்ன ஃபார்ம்ல தெரியுமா இருக்கு? A ஈக்குவல் டு BC ஃபார்ம். A ஈக்குவல் டு BC. இப்போ எனக்கு C வேணும்னு வச்சுக்கோயேன், B யோட இன்வர்ஸால ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணும். B இன்வர்ஸ் A ஈக்குவல் டு C. இப்படி பண்ணிட்டோம்னா நியூ சிஸ்டம்ல ஓல்டு சிஸ்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ கேபிட்டல் XY வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோ. ஸ்மால் XY வேணும்னு வச்சுக்கோ, இதோட இன்வர்ஸால ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணு. இதோட இன்வர்ஸ் என்ன, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன? இங்க ஒரு செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, 1. அப்ப அதோட இன்வர்ஸ் வந்து B இன்வர்ஸ். இங்க B ன்னு எடுத்திருக்கோம். B இன்வர்ஸ் 1 by determinant B into adjoint. adjointனா லீடிங் டயகனல்ல மாத்திக்குவோம். cos theta cos theta தான், அதுக்கு சைனை மாத்திக்குவோம். sin theta minus sin theta. இப்ப இதை ப்ரீ மல்டிப்ளை பண்ணு. So small xy equal to inverse இருக்கு பாரு, cos theta minus sin theta sin theta cos theta into capital X. ஓல்டு சிஸ்டம் டு நியூ சிஸ்டம் அது. இது நியூ சிஸ்டம் டு ஓல்டு சிஸ்டம்க்கு இது. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் இம்பார்ட்டன்டான ரிசல்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்கான். ஓகே, இதே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா இப்படி, கிளாக் வைஸ்ல மைனஸ் தீட்டா ஆங்கிள் நெகட்டிவ்னு இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் ஆங்கிள். ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம்னா பாசிட்டிவ் ஆங்கிள், கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம்னா நெகட்டிவ் ஆங்கிள். அப்ப தீட்டாலாம் மைனஸ் தீட்டான்னு போடும். ஓகேவா? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா தீட்டாலாம் மைனஸ் தீட்டான்னு போட்டேன்னா அதை கோஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓரளவுக்கு கிளியர் அப்பா? நீங்க நல்லா கவனி.